ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா அலின் ஒன். ஸோ ரொம்ப மாதம் கழித்து நான் வீடியோ போடுறேன். ஸோ என்னென்னா நடுவில் எனக்கு வந்துட்டு மேரேஜ். ஸோ அதனால் என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பிரியாணி தான் பண்ண போகிறோம். பிரியாணி எல்லாருக்குமே தெரியுமேப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ பிரியாணியில் வந்துட்டு நம்ம சிக்கனை மேக்னேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பிரியாணி பண்ணுவோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஆட் பண்ணி நல்ல அந்த ஆனியன் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதாவது அந்த எண்ணெய் பதெல்லாம் ஈரப்பதெல்லாம் பிரிஞ்சு எண்ணெய் வந்துட்டு மேலே தெரியணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம அதில் பச்சை மிளகாலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்னேட் பண்ணது கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1 டீஸ்பூன் தயிர். அடுத்து கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பிரியாணியில் சால்ட் ஆட் பண்ணும்போது கவனமாக ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம சிக்கன்லேயும் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பிரியாணியில் போடும்போது அதுக்கேற்ற மாதிரி சால்ட்டு ஆட் பண்ணணும். சால்ட்டு மட்டும் இல்லை, ஸ்பைசஸ்க்கும் நம்ம சேர்த்து தான் சொல்கிறோம். எதனாலனா நம்ம வந்து நான் பச்சை மிளகா 2 ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சிக்கன் மேக்னேட் பண்ணுறதுலேயும் நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதுக்கப்புறமேட்டு நான் ஸ்பைசஸ் போடுறேன்னா எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம காரம் ஆட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி நல்ல சிக்கன் வந்து வெந்ததுக்கப்புறமேட்டு தயிர் ஊற்ற போகிறோம். தயிர் ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு நான் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 கப் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 கப்பு டம்ளர் வந்துட்டு நான் தண்ணி ஊற்றுறேன். அதுக்கடுத்து பாஸ்மதி ரைஸை வந்துட்டு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறோம். ஊற வச்சதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா வேக வைக்க வேண்டியது தான். நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம தம் கட்ட வேண்டியது தான். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறமேட்டு நம்ம தம் கட்டினதுக்கப்புறமேட்டு நம்ம அதில் 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் ப்ளஸ் புதினா கொஞ்சம், ஒரு கைக்குத்தில் 2 கைக்குத்து கூட நீங்கள் புதினா போட்டுக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். அடுத்து லெமன் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம நல்லா தம் கட்ட வேண்டியது தான். உண்மையாகவே சொல்கிறேன், பிரியாணி சூப்பர் மக்களே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.